ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட கந்த அட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். தட் இஸ் கருணைக்கிழங்கு தோசை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து கேரளா சாம்பார் எல்லாருமே வந்து கேரளா டிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கேரளா சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். தட் இஸ் வடக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து கோழிக்கோடு, கண்ணூர் அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி தான் சாம்பார் வைப்போம். ஸோ அந்த மாதிரி சாம்பார் தான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பருப்பு, பருப்பு, அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டால் நல்லது. வெங்காயம் சின்னது இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் வந்துட்டு தக்காளி, அப்புறம் புளி, மஞ்சத்தூள், கொத்தமல்லி இலை, வந்து இது உப்பு. இது வந்து நீங்கள் வந்து மலபார் வெள்ளரி. நான் உங்களுக்கு இதை எப்படி கட் பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் 2 பேருக்குன்றதுனால சின்னதாக வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க பெருசாகவும் போட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு மெயினாக வேண்டியது மசாலா வறுக்கணும். அதுக்கு வந்து தேங்காய், அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம். கட்டி பெருங்காயம் தான் எப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கட்டி பெருங்காயம், கொஞ்சோண்டு ஜீரகம், இவ்வளோ தான் எடுக்கணும். அப்புறம் அதே மாதிரி இவ்வளோ வெந்தயம், ஒரு 5-6 மணி மிளகு, பெப்பர், அப்புறம் வந்து தனியா வந்து கொஞ்சம் நல்லா வேணும். இது இருந்தால் தான் வந்துட்டு நம்ம சாம்பார் வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பருப்பை அடுப்பில் போடுறேன். இப்போ நம்ம வந்து குக்கரில் கழுவுன பருப்பை வந்து போடுறோம். எல்லோரும் பண்ணுறது தான், இருந்தாலும் நான் பண்ணுற விதம் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து அது கூட போட்டுடணும். அப்புறம் மஞ்சத்தூளையும் வந்து அது கூட போட்டுடணும். தக்காளி இருக்குது பார்த்திங்களா, தக்காளியும் நல்லா உடஞ்சிரும். நிறைய பேருக்கு தக்காளி இப்படி இருந்தால் பிடிக்காது. அதனால் நான் தக்காளியும் இது கூடவே போட்டு வேக வச்சுருவேன். இப்போது இதை வந்துட்டு நம்ம குக்கரில் வேக விட்டுறலாம். இது கூட வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டிங்கன்னா பருப்பு நல்லா வேகும், நல்லா வாசனையும் கொடுக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 5-6 அடி அடிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த தேங்காய், எடுத்து வச்சுருக்க இந்த மிளகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு இந்த தனியாவையும் போட்டுருங்க. அது கூட 2 சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துக்கிட்டுருங்க. இதில் வந்து நீங்கள் இது இவ்வளோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மீன்வேல் நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இந்த வெள்ளரிக்காய் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, அதனால் அதை வந்து எப்படி வெட்டுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ வெள்ளரிக்காவை பீல் பண்ணிக்கோங்க. இப்படி இது மலபார் வெள்ளரின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சாம்பார் வச்சா. எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார். இதில் வந்துட்டு கட் பண்ணிங்கன்னா உள்ளார அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கணும். இதை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கணும்.
இப்போ விதையெல்லாம் எடுத்துட்டேன். இந்த நல்ல பாதி பீசஸாக போட்டுக்கோங்க. நல்லா கழுவிட்டு அப்புறமா தான் அதை சமைக்க எடுக்கணும். மசாலா இன்னும் கொஞ்சம் கூட செவக்கணும். தேங்காய் கொஞ்சம் இலசாக இருந்ததுனால இப்படி பேந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நார்மலான தேங்காவாக இருந்ததுன்னா திருவுனதும் கரெக்டாக வந்திருக்கும். திருவும்போது இது பேந்து வந்துடுச்சு. அப்படியே அரைக்கும்போது சரியாயிடும், குழப்பம் இல்லை. உங்கள் மிளகா வந்து உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம வேறு மிளகா தூளெல்லாம் போட போகிறதில்ல, வெறும் மல்லி இந்த மிளகா தான். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை வறுத்துடலாம். மசாலா நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா படபடப்படன்னு சவுண்டு வருது பாருங்கள். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாகினது. பருப்பு நல்லா வந்துருச்சு பாருங்கள். சில நேரத்தில் பருப்பு அப்படியே மூச்சிட்டு நிற்கும். அந்த மாதிரி இருந்தால் சாம்பார் நல்லா வராது. அதனால் பருப்பு வெந்ததுக்கப்புறம் அந்த தக்காளியெல்லாம் நல்லா உடஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நல்லா மத்தை போட்டு நல்லா கடைஞ்சிடணும். இப்படி இருந்தால் தான் சாம்பார் வந்துட்டு போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லாட்டி பருப்பு தனியாக நிற்கும், மசாலா தனியாக ஓடும். ஸோ நல்லா அப்படி கடைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாம்பார் காயெல்லாம் போட்டு தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. எப்பவும் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் தான் ஃபஸ்ட்டு தாளிக்கணும். தாளிக்கிறது செவந்து வருந்தப்போ தான் கடுகு தாளிக்கணும். வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிருச்சா? இப்போ வந்து முதல்ல கடுகு தாளிச்சுக்கணும். கடுகு பொரிஞ்சிருச்சுல, இப்போ இது கூட கொஞ்சம் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டாலே நல்ல வாசனை இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கணும். வதக்கி இந்த காயையும் வெள்ளரிக்காய், மலபார் வெள்ளரிக்காய் இதையும் போட்டு வந்து வதக்கிக்கணும். அது கூட வந்து கொஞ்சம் பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஊற்றிக்கணும். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ வந்து இதை வந்து வேக விட்டுட்டுருங்க. உப்பு போட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார வந்து நம்ம வந்து இந்த மசாலா பாருங்கள் ஆறிடுச்சு. இதை அரைக்கலாம்.
அந்த அரைக்கும்போது இந்த மசாலா வந்துட்டு நான் வறுத்தேன்ல, அப்போ அந்த கடாயிலே வந்துட்டு தண்ணி அது லாஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். அந்த தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து இந்த மசாலா அரைக்கும்போது சும்மா வந்துட்டு தண்ணியை வந்து நம்ம ஊற்றக்கூடாது. வெறுமா வந்து அந்த மசாலாவை மாத்திரம் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு தடவை பொடியை வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மையாக அரைஞ்சிருச்சு. நம்ம இதை வந்து இந்த வதக்கி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றி விடலாம். இப்போ இது சேர்ந்து கொதிக்கட்டும். அந்த வெள்ளரிக்காய் வந்து அந்த கிளாஸ் மாதிரி ஆகும். அப்போ தான் நம்ம வந்து புளி ஊற்றணும். அதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டோன்னா காய் வந்து வேக கஷ்டப்படும். அதனால் இந்த வந்து வெள்ளரிக்காய் வந்து ஒரு கிளாஸியாக வரும். அது வரைக்கும் நம்ம வேக விடணும். குக்கரில் போட்டு கூட வேக விடலாம். ஆனால் இது மாதிரி வேக விட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான். இப்போ பாருங்கள், காய் வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்துட்டு பிழிஞ்சு வச்சுருக்கிற புளியை ஊற்றிடுறோம். ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கார்னிஷ் பண்ணி கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணால் இந்த சாம்பார் ரெடி ஆகிடுது. நீங்கள் வந்துட்டு இந்த சாம்பார் வந்து இட்லி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் போனால் ரத்னா கஃபே அந்த மாதிரி இருக்கும் இந்த சாம்பார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது வந்து நல்ல ஒரு டேஸ்டியான சாம்பாராக இருக்கும். இது வந்து புளி வந்து கொஞ்சம் இந்த டிஃபனுக்கு வைக்கிறீங்கன்னா புளியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சாதத்துக்குன்னா கொஞ்சம் கூட புளி போட்டுக்கலாம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இது வந்து ரம்யான் ஒரு பொண்ணு, பொண்ணோட ஃப்ரெண்டு, அவளுடைய அவள் தான் கேட்டிருந்தா எனக்கு இந்த சாம்பார் பண்ணி அனுப்புங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் எனக்கு இந்த வீடியோ அவளுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையையும் தூவிட்டு இறக்கிடலாம். இவ்வளோதான். இதுக்கு சமைச்சு பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக்கை எனக்கு அனுப்புங்க. குக் ஈஸி, ஈட் டேஸ்டி.